தமிழக அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அசைக்க முடியாத ஒரு சக்தியா வளம் வந்த ஒரு மாபெரும் தலைவர் இன்று விஜயோட படையில இணைஞ்சிருக்காரு. ஆமா, அதிமுகவின் இரும்பு மனிதர், கொங்கு மண்டலத்தின் சிங்கம் KA செங்கோட்டையன் தான். இனி தமிழக வெற்றி கழகத்துல இந்த ஒற்றை நிகழ்வு அதிமுகவின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக இருக்குது. யார் இந்த செங்கோட்டையன்? வாங்க பார்க்கலாம். 1972 எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போதே அவரோட கை கோர்த்தவர் தான். 8 முறை சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவின் கோட்டையான ஈரோடு மாவட்டத்தை தன் கண் போல கட்டி காத்தவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால முதல்ல பதவி பறிக்கப்பட்டுச்சு. பிறகு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரு. ஆனால் வீழ்வது நாடாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வீழ்ந்த சிங்கம் பாயும் புலியா மாறி இருக்கு. தன் ஆதரவாளர்களோடு விஜய் முன்னிலையில தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்காரு செங்கோட்டையன். விஜய் சும்மா அவரை சேர்த்துக்கல. கட்சியில் இணைந்து அடுத்த நொடியே அவருக்கு ஜாக்பாட், தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாம கொங்கு மண்டலத்தின் முக்கிய மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. இது விஜய் அரசியல் களத்துல எவ்வளவு தீவிரமா இருக்கிறாரு அப்படிங்கறத காட்டுது. சரி, இதனால அதிமுகவிற்கு என்ன பாதிப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்கதான் விஷயமே இருக்கு. செங்கோட்டையனோட சொந்த மாவட்டமான ஈரோட்ல மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணி 5 இடங்கள்ல ஜெயிச்சு அதை தங்களோட கோட்டையா வச்சிருக்காங்க. ஆனா அந்த கோட்டையை கட்டி காத்த தளபதியே இப்போ எதிரணிக்கு போயிட்டாரு. இனி அந்த கோட்டை யாருக்கு? அதிமுகவின் வாக்கு வங்கி சிதறுமா? அந்த ஓட்டுகள் மொத்தமா தமிழக வெற்றி கழகத்துக்கு போகுமா அப்படின்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு. இன்னொரு முக்கியமான அரசியல் கணக்கு இருக்கு. கொங்கு மண்டலம் கவுண்டர்கள் அதிகம் உள்ள ஒரு பகுதி. எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. இதுவரைக்கும் அந்த ஓட்டுகள் அதிமுகவிற்கு போனுச்சு. ஆனா இனிமே அந்த சமூகத்தின் வாக்குகள் யாருக்கு போகும்? எடப்பாடிக்கா, செங்கோட்டையனுக்கா? இந்த ஒரே ஒரு நகர்வு தமிழக அரசியலின் ஒட்டுமொத்த போக்கையுமே மாற்றியமைச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த புதிய கூட்டணி என்னென்ன அதிசயங்களை நிகழ்த்த போகுது அப்படின்னு. செங்கோட்டையனின் இந்த முடிவு சரிதானா? இதனால அதிமுகவிற்கு பாதிப்பு ஏற்படுமா? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.